வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, ம் இது என்ன என்றால், ஒரு நினைவூட்டல். நம்ம எல்லாரும் அடியேன் உட்பட சொல்றேன். நம்ம எல்லாருக்குள்ளயும் தாய்மையின் மீது மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு, அன்பு இருக்கு. ஆனா, அதுல ஒரு மறைப்பும் இருக்கும். அது இறைவனின் லீலை. நமக்கு அந்த ஞாபகம் வராது. ஒரு சின்ன நினைவூட்டல் தான் இது. ஆனா, எல்லாருக்கும் எப்ப ஞாபகம் வரும் என்றால், நான் ஒரு கவிதை சொன்னேன். ஜெயலலிதா அம்மா சொன்ன கவிதை என்று ஏதோ ஒரு வகுப்புல சொல்லியிருக்கேன். அது ஒரு நீண்ட ஒரு 40 வரி கவிதை போன்று இருக்கும். குறைந்தபட்சம் 40 வரி இருக்கும் அந்த கவிதை. ஒரு ஆங்கில கவிதை. அந்த கவிதையை தமிழாக்கம் செய்து அல்லது ஆங்கிலத்திலேயோ அதை எழுதி வேறு ஒருவர் எழுதியதை, அதை ஜெயலலிதா அம்மா அவர்கள் அத அப்படித்தான் படிச்சேன் நான். அவர்கள் அதை கொண்டு போய் தன் தாயிடத்தில் கொடுத்தார்கள். அது அந்த தாய்மையினுடைய பெருமையை போற்றக்கூடிய ஒரு கவிதை. அந்த பிறப்பதற்கு முன்பில் இருந்து தாய் எப்படி தனக்காக ஒவ்வொன்றையும் தியாகம் செய்கிறாள். தனக்கு பிடித்ததை அவள் சாப்பிடக்கூடாது. பிடிக்காததையெல்லாம் குழந்தைக்காக சாப்பிடுவா. தான் பிடிச்சா மாரி படுக்க முடியாது. தனக்கு படுக்கறதுல கூட சௌகரியம் இருக்காது. உட்கார முடியாது. எழுந்துக்க முடியாது. உடல்ல அவ்வளவு மாற்றம், அழகில் மாற்றம், நிறத்தில் மாற்றம். அத்தனை ஒரு அவள் மலர் ஜலம் என்பதை அவள் ஒரு பொருட்டா கூட எடுத்துக்க மாட்டா. உறக்கம் போய்விடும். சுதந்திரம் போய்விடும். ஆனால் அதை அவள் அத்தனை விரும்பி ஏற்பாள். ஒரு துறவிக்குரிய எல்லாவற்றையும் தாய் செய்வாள். ஒரு துறவி வலிந்து, கடிந்து அவர் அந்த புலனடக்கத்தை அவர் கொண்டு வர வேண்டும். பலகால தவம் இயற்றி கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒரு தாய் தன் குழந்தைக்காக எதையும் துறப்பாள், எதையும் ஏற்பாள். அதனால்தான் தாய்மை என்பது தெய்வத்தினும் மேலானது என்பார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒரு மறைப்பு திரை நமக்கு அதை மறைச்சிடும். அம்மான்றது எவ்வளவு பெரிய உறவு என்பது நம்ம யாரும் தீயவர்களோ, கெட்டவர்களோ, கடினமானவர்களோ, துஷ்டர்களோ கிடையாது. யாரும் குற்ற உணர்ச்சிக்கெல்லாம் செல்ல வேண்டாம். அது என்ன ஆகும்? நமக்கு அந்த மறைப்பு திரை வந்துவிடும். அவள் பிறந்ததற்கு முன்பு எவ்வளவு, பிறந்த பிறகு தன் ரத்தத்தையே பாலாக்கி கொடுப்பாள். அதனால் எங்கள் வேதாத்திரியர் சொல்வாரு, "பெண் வயிற்றில் உருவாகி, பெண் கொடுத்த பாலுண்டே வளர்ந்து, மேலும் பெண் துணையால் வாழுகின்றாய். அதன் பெருமையை நீ உணர்" என்று சொல்லுவார். அப்படி அந்த பிறந்த பிறகு அவள் சில அந்த சின்ன குழந்தைகள வச்சுட்டு இருக்க அம்மாங்கள பார்த்தீங்கன்னா, அவர்கள் அத்தனை ஒரு சிரமப்படுவார்கள். அதை நான் பார்க்கும் பொழுது, "தாயே நீ வாழ்க" என்று சொல்லுவேன். அந்த ஒரு பேருந்து பிரயாணத்திலயா இருக்கட்டும், ஒரு பொது இடங்களிலாக இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விழாவாவது இருக்கட்டும், இல்ல வீட்டிலயாவது இருக்கட்டும். அந்த குழந்தை உடல் நலம் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, அந்த குழந்தை அழுது கொண்டிருந்தாலும் சரி, இல்ல அவ வேலை ஏதாவது செய்ய வேண்டியதா இருக்கும். எத்தனையோ, எத்தனையோ நமக்கு அனுபவத்தில் எவ்வளவு இருக்கும். எ எவ்வளவு ஒரு அந்த என்னை அந்த இறைவன் அந்த தாய்மையை எப்படி வடிவமைத்திருக்கிறான். அது வெறும் மனித இனத்திற்கு மட்டுமல்ல அன்பு உள்ளங்களே. எல்லா ஜீவராசிகளிலும் அந்த தாய்மைக்குரிய சிறப்பே சிறப்புதான். தன்னையும் ஈந்து அந்த குழந்தையை காப்பாற்றும். இப்பொழுது கூட சொன்னார்கள் ஒரு பெரிய ஒரு படகு மூழ்கி நிறைய பேர் இறந்த பொழுது அந்த தாய் தன்னுடைய குழந்தை அணைத்தபடி
உயிர் விட்டிருந்தால் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவார்கள். ஒரு தாயும், குழந்தையும் அங்கு இறந்து இருக்கிறார்கள் என்றால், முதலில் யார் இறந்திருப்பார்கள் என்றால், தாய் தான் இறந்திருப்பாள். தன் குழந்தையை காப்பாற்ற போராடி முடியாது எனும் பட்சத்தில் அவள் இறந்த பிறகுதான் தன் குழந்தையை இறக்க விட்டிருப்பாள் என்று சொல்லுவார். இதையெல்லாம் ஏதோ பேசுறோம். ஆனா வேற எந்த உறவும் செய்ய முடியாது. அந்த உறவே தாயே வேறு யாருக்காவது செய்வாளான்னா செய்ய மாட்டா. தன் பிள்ளைகள் மீது அவளுக்கு அத்தனை ஒரு அன்பு. அந்த தாய்மைக்கு ஈடு இணையாக சொல்கிறார் ஒரு புலவர். "ஈண்டு உனக்கு ஓமை தேடின் இறைவனும் எளியனம்மா" என்று வாசே குழந்தைசாமி என்கிற புலவர், ஒரு கவிஞர் சொல்கிறார். "ஈண்டு உனக்கு ஓமை தேடின் அம்மா, உனக்கு ஓமையாக நான் யாரை சொல்வது என்று தேடுகிறேன். இறைவன் கூட உன்னிடத்தில் எளியவனாக இருக்கின்றானே, சத்தியம் இது. இறைவன் கூட ஒரு சாட்சி பொருள். ஒரு நடுநிலையானவன். தவறு செய்தால் தண்டனை கொடுப்பான். நல்லது செய்தால் நமக்கு நல்லது செய்வான். இதான் இறைவனின் தத்துவம். அவனுடைய தாத்பரியம், அவனின் நியதி, அவனின் நீதி. தர்மம் செய்பவர்களுக்கு உடன் இருப்பான். அதர்மம் செய்தால் அவர்களை இறைவன் அழிப்பான். இதுதானே இறைவன். ஆனால் தாய் என்ன மகன் செய்தாலும் அதை அவ்வளவு அழகா பொறுத்துக்கிட்டு அதற்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவா. என் குழந்தைக்கு தெரியல, அதுக்கு புரியல என்றாவது தன் மீது வசை மாறிகளை பொழிந்த மகனையோ மகளையோ கண்டிப்பாலே ஒழிய சிறிது கோபம் எப்பொழுதாவது வரும். ஆனால் அவளுடைய ஆழ் மனம், அவளுடைய அன்பு மாறவே மாறாது. எத்தனை பிள்ளைகள் தன்னை எவ்வளவு இழிவு செய்தாலும் தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் பார்ப்பா. அதான் சொல்றேன், ஈண்டு உனக்கு உவமை தேடின் இறைவனும் எளியனம்மா. ஒரு கதை கூட எல்லோருக்கும் தெரிந்த கதைதான். ஒரு மகன் ஒரு பெண்ணை மிக விரும்பி காதலிக்கிறான். அந்த பெண்ணிடத்தில் அந்த காதலி சொல்கிறேன், நான் ஒரு பரிசு பொருள் கேட்பேன், அதை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவாள். அவன் சொல்கிறான், நீ என்ன கேட்டாலும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். உன் தாயின் இருதயம் எனக்கு வேண்டும், அதை கொண்டு வந்து கொடு. அப்பொழுதுதான் நான் உன் காதலை ஏற்றுக்கொள்வேன். நீ உண்மையாக என்னை காதலிக்கிறாய் என்று நான் அந்த காதலை நான் நம்புவேன், ஏற்றுக்கொள்வேன் என்கிறான். அவன் அந்த காதல் மயக்கத்தில் தன் தாயிடத்தில் வந்து, நான் ஒரு பெண்ணை மிக விரும்பி காதலிக்கிறேன். அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஆனால் அவள் உன்னுடைய இருதயத்தை அல்லவா பரிசாக கேட்கிறாள் என்று தன் தாய் இறந்துதான் அந்த இதயம் கிடைக்கும் என்று கூட அவன் தெரியாமல் அந்த காதல் மயக்கத்தில் தாயிடத்தில் சொல்கிறான். தாய் ஒரு கணமும் பொறுக்கவில்லை. இதயம்தானே வேண்டும். இதோ என்னை வெட்டி என் இருதயத்தை நீ எடுத்துச் செல் என்று சொல்கிறான். அவன் அந்த மயக்கத்தில் தாயை வெட்டி அந்த இருதயத்தை எடுத்து செல்கிறான். வேகமாக செல்கிறான். அந்த காதலிடத்தில் அந்த இருதயத்தை பரிசாக கொடுப்பதற்கு. அப்படி அவன் வேகமாக விரைந்து ஓடி செல்லும் பொழுது ஏதோ ஒரு கல் தடுக்கி அவன் விழப்பார்க்கிறான். அப்பொழுது அந்த இருதயம் சொல்கிறது, மகனே பார்த்து பார்த்து என்று. இப்படி ஒரு கதை கேட்டிருக்கிறோம். இது ஏதோ ஒரு ரொம்ப அதிகப்படுத்தி புனைந்துரைத்து சொல்லும் கதை என்று நினைக்காதீர்கள். அவள் உயிரோடு இருக்கும்போது மட்டுமல்ல, அவள் ஆத்மா இறந்த போதும் தன் குழந்தைகளை பற்றி மட்டும்தான் நினைக்கும் அவள் ஆழ்மை. அதுதான் தாய்மை. இப்படி அந்த தாய்மை என்பது சாதாரணம் கிடையாது. நமக்கு எந்த ஒரு பண்பு இருந்தால் எல்லா தீமைகளில் இருந்தும் நம்மை காப்பாற்றும் என்றால், நம்முடைய புராணங்களில் இருந்து, நம்முடைய வரலாற்றில் இருந்து என்ன நம்ம முன்னோர்கள் வெளிநாடுகள்ல இல்லாத நம்ம சம்பிரதாயத்தை இந்த உலகம் முழுவதும் பரப்பணும்னு ஏன் பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த தாய்மையை போற்றும் பண்பு மற்ற தேசத்துல இவ்வளவு அளவிற்கு இருக்கா? இருக்கு. கிழக்காசிய நாடுகளில் இருக்கிறது. அதாவது ஆசிய நாடுகளில் இருக்கிறது. கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கிறது. ஆனால் மேற்கு பிராந்தியங்களில் கிடையாது. நீங்கள் பார்க்க போனால் கிழக்கு
உலகம்தான். கிழக்கு பிராந்தியமாகி ஆசியா என்று எடுத்துக்கொண்டால் இயேசு உருவானதாக இருக்கட்டும், நபிகள் உருவானதாக இருக்கட்டும், இன்று உலகினுடைய மிகப்பெரிய மதங்கள் என்று போற்றக்கூடிய எல்லா மதங்களும் ஆசிய நாட்டில் தான். புத்தராக இருக்கட்டும், மகாவீரராக இருக்கட்டும், இயேசு, நபிகள், குருநானக் எல்லோருமே ஆசியாவில் தோன்றியவர்கள். எல்லோரும் அது நபிகளாக இருக்கட்டும், தாய்மையை தான் போற்றினார். நபிகளிடத்தில் கேட்டார்கள், எங்களுடைய சொர்க்கம் உங்களிடத்தில் இருக்கிறது, உங்கள் சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்ற பொழுது அவர் என்னுடைய சொர்க்கம் என் தாயின் காலடியில் இருக்கிறது என்றார். ஆனால் அந்த நபிகளுக்கு தாய் 5 வயது இறந்து விட்டார். அந்த தாயினுடைய பாலை கூட அவர் அருந்தியதில்லை. ஏனென்றால் அவர் வளர்ப்பு தாயிடம் வளர்க்கப்படுகிறார். தந்தை அவர் கருவுற்றிருந்த பொழுதே, தாய் கருவுற்றிருக்கிறாள் என்பதை அறியதற்கு முன்பே தந்தை இறந்து விடுகிறார். ஒரு தொழில் நிமித்தமாக வெளியே சென்றிருக்கும் பொழுது தன் மனைவி கர்ப்புற்றிருக்கிறாள் என்பது கூட அவருக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் அந்த திருமணமான கையோடு அவர் தொழில் நிமித்தமாக சென்று விடுவார். அந்த இடத்தில் இறந்து விடுவார். அவர் இறந்த செய்தி கேட்ட பொழுது இவர் கர்ப்பமாக இருப்பார். அப்படி அதனால் இந்த பிறந்த குழந்தை தந்தை இல்லாமல் தாயிடத்தில் வளரக்கூடாது என்று அந்த தந்தையினுடைய தகப்பனார் நபிகளை அழைத்து வந்து அவர் ஒரு வளர்ப்பு தாயிடம்தான் அவரை வளர்க்க வைப்பார். அத்தனை சோகம். ஆனாலும் அந்த தாய்மையை அவர் போற்றிருப்பார். இயேசு கூட அவரை சிலுவையில் அறைந்த பொழுது 7 வசனங்கள் பேசுவதாக சொல்லுவோம். அதில் ஒரு வசனம், அந்த வலி, அந்த வேதனை, சிலுவையில் அறைந்து முக்கம்பிகளால் தன் தலையில் கிரீடம் அந்த சுற்றி அந்த முள் கம்பி தலையில குத்துது. நமக்கு ஒரு சின்ன ஒருத்தமா வந்தால் கூட நம்முடைய ஏன் இந்த உலகம் போற்றுகிறது என்றால் வள்ளலார் சொன்ன அந்த தயவு என்னன்னு அந்த ஒரு இலக்கியமாக வாழ்ந்து காண்பித்து அந்த கடைசி நேரத்தில் கூட தன் பொறுப்பு, தன் தாய்க்கு அவர் செய்ய வேண்டிய கடமையை தன்னுடைய சீடனிடத்தில் இதோ உன் தாய் என்று காண்பிப்பார். இதோ உன் தாய் என்று தன் தாயினுடைய பொறுப்பை தன் சீடனிடத்தில் ஒப்படைத்து செல்வார். எனக்கு விருப்பமான சீடர். அவரிடத்தில் யோவான் என்று நினைக்கிறேன். அவரிடத்தில் தன்னுடைய தாயை ஒப்படைப்பார். தன் தாயிடத்தில் இவனை உன் மகனாக ஏற்றுக்கொள், இதோ உன் மகன். எந்த ஒரு பற்றுதலும் இல்லாத மிகப்பெரிய ஒரு கடவுளே வந்து இயேசுவாக அவதரித்தார் என்று சொல்லும் அந்த பரம்பொருள் கூட தன் தாயின் மீது எத்தனை ஒரு அன்பு. இதை பாருங்கள். ஆதிசங்கரனுடைய வரலாறை பாருங்கள், பட்டினத்தடிகளின் வரலாறை பாருங்கள். என்ன சொல்கிறார்கள்? ஒரு துறவி இன்று வரை அவன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து தந்தைகளுக்கு, தாய்க்கு, உறவுகளுக்கு எல்லாம் பணிவிடை செய்வான். ஆனா அவன் துறவியாகிவிட்டால் அவன் யார் காலிலும் வணங்கக்கூடாது. இறைவன், குரு அவர்கள் காலில் மட்டும்தான் வணங்கணும். இந்து சம்பிரதாயம், சனாதன சம்பிரதாயம் சொல்லி பாரத தேசத்தின் சம்பிரதாயம் ஒரு துறவியானால் கூட தாயின் காலில் விழணும். அந்த தாய் ஆனால் அவன் மகன் மிகப்பெரிய இந்த தேசத்திற்கே ஒரு துறவியாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனால் தாய் அவன் காலில் விழக்கூடாது. தந்தை விழ வேண்டும். அவனுடைய பாட்டனாராக இருக்கட்டும், மிகப்பெரிய வயது மூத்தவர்களாக இருந்தாலும் ஒரு துறவியின் காலில், உண்மை குருவின் காலில் விழ வேண்டும். ஆனால் தாய் விழக்கூடாது. ஆனால் அவன் மிகப்பெரிய எவ்வளவு பெரிய துறவியாக இருந்தாலும் அவன் யார் காலிலும் விழக்கூடாது. இறைவன், அவனுடைய குரு அவர்கள் காலில் விழலாம். ஆனால் அவன் தாயின் காலில் விழ வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு ஏற்றத்தை இந்த தாய்மை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் எங்க ஐயா சொல்லுவாரு, எங்க வேதாத்திரையா சொல்லுவாரு, எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான்
அற்புதமே வாழ்கின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர் என்பார். ஏண்டா கடவுள் எவ்வளவு பெரிய எல்லையற்ற ஆற்றல். அப்படிப்பட்ட இறைவன் அவனுக்கு தெரியாதா தன் படைப்பை யாரிடத்தில் கொடுத்திருக்கான்? ஒரு பெண்கள் கிட்ட இல்லையா? பெண்மை கிட்ட அல்லவா கொடுத்திருக்கிறான். அது எந்த ஜீவராசியாக இருக்கட்டும். பெண்மை இடத்தில் அல்லவா அதை கொடுத்திருக்கிறான். அவனுக்கு தெரியாதா? அப்படி அவன் அளித்த அந்த பெண்மையை நீ உணராமல் நீ இழிவு செய்கிறாயே. எத்தனை இடங்களில் பெண்மைக்கு பெண்கள் இழிவு நடைபெறுகிறது. ஏன் பெண்களை எத்தனை நேரத்தில் இழிவு செய்யணும். ஆனால் எத்தனை பேர் நாமே நம்ம தாய்மையை போற்றுகிறோம், பெண்மையை போற்றுகிறோம். இல்லை அல்லவா? அதனால் அந்த இறைவனுக்கு தெரியாதா யாரிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்கிறான் என்று சொல்லு. இது எல்லாம் பெண்கள் தான். இந்த உலகம் முழுவதும் பெண்கள் என்று அர்த்தங்களை பாராட்டு. பெண்ணினத்தை அவமதிக்க கூடாது. ஏனென்றால் அது தாய்மை இருக்கிறது. அந்த தெய்வம் வெளிப்படுகிறது. அதனால்தான் ஆரம்பத்தில் அவசியம் சொன்னேன், கர்ப்ப கிரகம் என்பது எவ்வளவு புனிதமானதோ அதுதான் கர்ப்ப அறை, கருவறை. இரண்டும் கருவறை என்று சொல்கிறார்கள். இப்ப இறைவனுடைய சிருஷ்டி, அவனுடைய பெருமை எல்லாம் இந்த கருவறையில் தான் இருக்கிறது. இந்த சிருஷ்டி எந்த காற்றல், எந்த அடித்தல், என்ற மறைத்தல் எப்படி அருள் இறைவன் என்றால் எல்லாத்தையும் படைப்பாங்க. அதான் முதல்ல நமக்கு தெரியும். அப்புறம் தான் காட்டுறான், அப்புறம் தான் அழிக்கிறான். இதெல்லாம் அதுக்கு அடுத்து. ஆனா அவனை நம்ம படைப்புலதான் பாக்குறோம். கண் கூட தெரியுது. இந்த படைப்பு எங்கே நிகழ்கிறது? அந்த படைப்பினுடைய உயிர். அந்த உயிர்களினுடைய உச்சம் தாய்மை. அந்த தாய்மை வந்து எத்தனை உயிரை படைகிறது. கருவறை என்ன அந்த தாய்க்குள்ளதான் எல்லாத்தையும் உண்மை இல்லையா? அந்த தாய்மையை போற்ற நாம நல்லா இருக்கும். இது ஏன் இப்படி ஒரு தினம் என்று வைக்கிறார்கள் என்று நிறைய இன்று இன்னும் நாம் உலகை புதுப்பிக்கவே நம்முடைய பொருளாதார தேவையின் காரணமாக அப்படி ஒரு தாயும் தந்தையும் நம்மளை மறந்திருந்தா பொருளாதார தேவைக்கான சுத்தி என்ன ஆகும்? கடமை தானே. அதற்கு பிறகு நீ திருப்பி கடனை அடைக்க வேண்டாமா? மகன் செய்வது என்பது கடனை அடைப்பது. பொருளாதார தேவை ஒன்றுதான் நம் வாழ்க்கை. அதற்காக எத்தனை ஒரு வியாக்கியானம் சொல்கிறேன், எத்தனையோ காரணங்களை சொல்லி தாய்மார்கள் கொண்டு போய் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் என்ன ஆகிடும். அவர்களுடைய முழு நலனையே அந்த பிள்ளைகளுக்காக பார்க்கும்போது அதில் 1% தாய்மைக்கு பார்க்கிறோமா? இது தந்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தந்தையின் பாசம் வேர் போன்ற யாராவது சொல்லுவாங்க, நான் இவனை எப்படி வளர்த்தேன், என்ன பண்ணேன். தந்தை அது கூட சொல்ல மாட்டேன். இது சொல்லுவதை நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க அவர்களுக்கு. ஆனால் இன்று அன்னையர் தினம் என்பதான். அதற்கே ஒவ்வொரு இடத்திலும் அந்த மகான்கள் போற்றி இருப்பது இந்த கவிதைகள் தான். அதாவது என் மாணவ நான் எப்பொழுதும் அந்த பிள்ளை மதிச்சா நம்மளுடைய ரோல் ரொம்ப குறைஞ்சு. சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குடிமகனாக அவன் வருவான், நல்ல மனிதனாக வருவான். எந்த குழந்தை தாய்மையை போற்றுகிறதோ, தாய்க்கு எதிராக எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணின் கையை அவர் நல்லவராவது அன்னை வளர்ப்பின். அதே போல எந்த குழந்தையும் நல்ல குழந்தையாக வளர வேண்டும் என்றால் அது அன்னையை போற்ற வேண்டும், அன்னையை மதிக்கணும். ஒரு இழுத்து வந்துருமோ நினைக்கிற குழந்தை தப்பு காரியங்கள்ல போகாது. எங்க அம்மாவுக்கு இது ஒரு தப்பு, எங்க அம்மா யாரும் ஒண்ணும் சொல்லல, நான் என்னை திட்டும்போது எந்த தாய் எதை திட்டதுன்னு யாரும் எங்க அம்மாவுக்கு அந்த ஒரு உணர்வு, அந்த விழிப்பு நிலை, அந்த கடமை உணர்ச்சி இந்த குழந்தை நீங்க ஏதோ நினைச்சீங்க இருக்கிற பக்தி மிகப்பெரிய புலநடக்கத்தை கொடுக்கும், மிகப்பெரிய வைராகியத்தை கொடுக்கும். நீங்கள் விவேகானந்தரின் வாழ்க்கை நீங்க எப்படி இருக்கீங்க?
புவனேஸ்வரி தேவியின் வளர்ப்பு, ஒரு மகாத்மா காந்தியினுடைய பின்னணியை போய் பாருங்கள். அவர் சத்தியசோதனை சொல்கிறார், என் தாய் புத்திலிபாய் அப்படி ஒரு உணர்வோடு வளர்த்தார் எங்களை. அவர்களை பார்த்து பார்த்து நான் வளர்ந்தேன். சத்ரபதி வீர சிவாஜியினுடைய அந்த கதையை போய் கேட்டு பாருங்க. அவர் என்ன சொல்கிறார்? எங்க அம்மாவுடைய வளர்ப்பு தான். என் தாய் என்னை அப்படி வளர்த்தாள். அவருடைய வரலாறுல தந்தையின் பங்கே கிடையாது. அங்க தாய் தான். அந்த அம்மா அப்படி ஒரு பண்பாடு. அவருடைய அந்த பெண்களை மதிக்கிற குணத்தை பார்த்து ஒரு நிறைய சொல்லலாம் இந்த இடத்துல. அப்ப அவர் சொல்லுவார், எங்க அம்மா என்ன அப்படி வளர்த்தாங்க. ஒரு பெண்களை எப்படி கௌரவமாக நடத்த வேண்டும் சொல்லுவார்கள். ஒரு தாயினுடைய ஒரு ஒரு பெண்ணினுடைய பெருமை, அவள் எப்பொழுது அவளை மரியாதையாக பார்ப்போம் என்றால் அவள் கண்ணியமான ஆடை. ஒரு ஒரு ஆடவனை எப்பொழுது கண்ணியமாக பார்க்க முடியும், இவன் சிறந்தவன் என்று எப்பொழுது அந்த மரியாதை வரும் என்றால் அவன் கண்ணியமான பார்வை என்று சொல்வார்கள். அந்த பார்வையை ஒரு தாய் தான் கொடுக்க முடியும், மனைவி கூட கொடுக்க முடியாது. தாய் கொடுப்பா. அந்த தாய் அந்த பிள்ளையிலிருந்து குழந்தையிலிருந்து வளர்க்கணும், எப்படி பார்க்க வேண்டும் தாய் சொல்லி கொடுப்பா. அப்படி வளர்க்கப்பட்ட அந்த எப்படி அவள் சொல்லிக் கொடுப்பது இந்த பையன் ஏத்துப்பான், அவளை மதிச்சா ஏத்துப்பான். அதுதான் அந்த தாய்மையின் சிறப்பு. அப்படி சொல்லி இதை சொல்லிக் கொண்டே போகலாம். எல்லா பெரியவர்களினுடைய வளர்ச்சிக்கு பின்னாலும் ஒரு தாய் இருக்க வேண்டும். அந்த தாயின் பங்கு, அந்த தாய் இருப்பது மட்டுமல்லாமல் அந்த தாய்மையை அவன் போற்ற வேண்டும் என்று சொல்லி, அதாவது ஒரு ஒரு சிறிய கவிதை தான் என் குழந்தைகளுக்கு, என் மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன். மழையில் நனைந்து கொண்டே வீட்டுக்குள் வந்தேன், குடை எடுத்துட்டு போக வேண்டியதானே என்றான் அண்ணா. எங்கேயாச்சும் ஒதுங்கி நிற்க வேண்டியதுதானே என்றாள் அக்கா. சளி புடிச்சிட்டு செலவு வைக்க போற பாரு என்றார் அப்பா. ஓடி வந்து தன் முந்தானை தலையை கட்டி திட்டினாள். அம்மா, என்ன இல்ல மழை. இதான் இன்னொரு விதை. நேர்முக தேர்விற்கு சென்று விட்டு வீட்டுக்கு வந்து, வேலை கிடைச்சிடுச்சா என்றா அண்ணா. நீ செலக்ட் ஆயிட்டியா என்றான் அக்கா. சம்பளம் எவ்வளவு என்றார் அப்பா. ஓடி வந்து, கண்ணு சாப்பிட்டியா என்றாள் அம்மா. இப்படி இது தானாக தாய்மையின் இயல்பு. அவ தன் பிள்ளைய பத்தி தான் நினைப்பா. வேலை என்ன, சம்பளம் என்ன, அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அது ஒரு அழகான ஒரு இறைவனை விட மேலான ஒரு உறவு. அந்த உறவை ஏன் இந்த தினத்தில் அன்பு உள்ளங்களே, பெண்களும் நாமும் தாய்மையாக இருப்போம், தாயாக இருப்போம். ஆனால் நம் தாய்மையை, நம்முடைய தாயார்களை நாம் எந்த அளவிற்கு போற்றினோம். இல்லாதவர்கள் விட்டு விடுங்கள், மன்னிப்பு கேட்டு விடுங்கள், அன்பு காட்டுங்கள், ஏதோ. ஆனால் இப்போது உங்களிடத்தில் உங்கள் தாயார்கள் இருக்கிறார்கள், பயன்படுத்திக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இல்லாதவர்கள் அழுவது போல நாம் அதற்கு பிறகு இருக்கக்கூடாது. இப்ப நம்ம கையில அம்மாங்க இருக்காங்க, இப்ப உங்க கூடவே கூட இருப்பாங்க, தூரத்துல கூட இல்லாம. பாக்கியசாலிகள். இந்த தவம் முடிந்தவுடன் அவர்கள் திருவடிகளில் விழுந்து வணங்கி அவர்களை போற்றுங்கள். இனி அவர்கள் மனம் நோக செய்யாது. பெரிய உறவு, போனால் திரும்பி வராது. இந்த அன்புக்கு ஈடுனே நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. என் குழந்தைகள் சில பேர் சொல்லுவீங்க, நாங்க எதிர்த்து பேசுவோமா, நான் கோபப்படுவோமா. அம்மாக்கு அப்ப ரொம்ப வலிக்கும். என் ஞாபகத்தில் இருந்தவரை என் தாயாரிடத்தில் நான் எதிர்த்து பேசியதாக எனக்கு ஞாபகம் இல்லை. குழந்தை போல, ரொம்ப குழந்தை போலத்தான் இருப்பேன். எங்க அம்மா என்ன கோச்சிக்கிட்டாலும் ஒரு குழந்தை போல போய் அவர்களை இடித்து, ஏனென்றால் நான் ரொம்ப லாஸ்ட் குழந்தை. இப்பொழுது எனக்கும் ஞாபகம் வரும் இல்லையா? இல்லை, என் தாய் இல்லை. ஆனால் இருந்தவரை அவர்களை இன்னும் நல்லா பார்த்திருந்திருக்கலாம் என்ற எண்ணம் பல முறை தோன்றியிருக்கிறது.
இருந்தா இப்ப பார்த்துக்கலாமேன்ற எண்ணம் பலமுறை வந்திருக்கிறது. அப்ப அந்த அறிவு இல்லையேன்னு தோணும். நான் மனம் நோகச் செய்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி மனம் நோகச் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுமாறு பலமுறை கேட்டிருக்கேன். எதிர்த்து பேசியதாக எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன எதிர்த்து பேச நமக்கு என்ன தகுதி இருக்கு? எதிர்த்து பேசாதீங்க. எதிர்த்தே பேசாதீங்க. அதை விட ஒரு தாய நீங்க கொலை பண்ணிடலாம்ல. தான் பெத்த புள்ள, தான் பார்த்து வளர்ந்த புள்ள, தன்னை எதிர்த்து பேசுறது மிகப்பெரிய தப்பு. அந்த விழிப்புணர்வோடு என் குழந்தைகள் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்துக்கிறது, சாப்பாடு போடுறது, அன்பு காட்டுறதெல்லாம் எதிர்த்து பேசாதீங்க. எதிர்த்து பேசாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு தான் பார்த்து வளர்ந்தது தன் பிள்ளைகள் எதிர்த்து பேசல என்பது நாம அதை அனுபவிச்சாதான் தெரியும். அதை உணர்ந்து இனி என் குழந்தைகள் அத ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இன்னும் ஆண் குழந்தைகள் தாயினாலே பிள்ளைகள் தான். ஆண் பிள்ளைகள் தான். பெண்களும் அப்படிதான். இன்னும் அன்பு பாராட்டுங்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் இனிய அன்னைய தின நல்வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்னையை போற்றுவோம். அன்னையை போற்றுவோம். அன்னையை போற்றுவோம். அதுதான் தெய்வத்தின் அருளை பெற மிகச்சிறந்த என்று கூறி வாழ்க வளமுடன்.